அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமாம். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி 17 அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பரிசுத்த ஆவிக்காக என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்றாங்க. பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவாருங்க? நமக்கு நல்ல ஒரு டீச்சர் மாதிரி. ஆமா, நீதியை குறித்தும் நியாயத்திற்கு கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுங்க? நீங்க வாஞ்சையாய் நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷம். இயேசு உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுக்காக வாழ்றது ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பாருன்னா நிச்சயமாக நீங்க பலனடைவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தம் என்ன பண்ணுவாராம்? நம்மளை கரெக்டான வழி நடத்துவார். இந்த பரிசுத்தம் எனக்கு இல்லைங்க. அந்த பரிசுத்தம் எப்படி இருப்பாரு? காற்று உணர முடியாது, ஆனா காற்று மேல பார்த்து நம்ம மேல அடிச்சா நம்ம உணர முடியும். ஒரு விதமான நம்ம ஏசப்பா சமூகத்துல உட்காரும் பொழுது நம்ம மேல அப்படியே என்ன பண்ணும்? ஒரு சில்ஜனு ஒரு கூலிங்கான தண்ணி மேல ஊத்துனா என்ன பண்ணும்? அப்படியே உடம்புலாம் சிலு சிலுன்னு நம்ம குளிரும். ஆமா, சில பேருக்கு எல்லாம் அனலாகிற மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவோம்? சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கைதட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர் முத்திரை கொடுக்கிற தேவன், உங்களை முத்திரை பதிக்கிற ஆண்டவர். அப்போஸ்தலர் எழுதி நீங்க வாசிங்கன்னா 2ஆம் அதிகாரம் வசனம் போட்டு 2ஆம் அதிகாரம் 1-2 பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது அவர்களும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. 3ஆம் வசனம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. சோதர ஒவ்வொரு மேல வந்து அப்போ அமருகிற தேவன். இந்த பரிசுத்த ஆவியை கேளுங்க. எசப்பா, இந்த பரிசுத்த ஆவியை நம்ம என் மேல ஊற்றுங்க, என் பிள்ளைகளுக்கு ஊற்றுங்க. அப்பதான் என்ன பண்ணுவோம்? இந்த பூமியில நம்ம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். பாவத்துக்கு விலகி ஓட முடியும். சத்துரு வைக்கிற கண்ணிக்கு நம்ம என்ன பண்ணணும்? தப்ப முடியும். இன்னைக்கு எத்தனை விதமான சத்துரு கண்ணியை வைக்கிறான். நம்ம கால் சிக்கிக்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியினர் பாதுகாத்து கொண்டு போறார். இந்த பரிசுத்த ஆவின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது. அதுல அப்போஸ்தலர் 2:4 சொல்லுது பாருங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கி. பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ளபடி விரும்ப வேண்டும். ஆமா, அவர் வரும்பொழுது நம்ம மேல வந்து அமருவார். சோதரர் அவர் என்ன பண்ண? ஆவியை ஊற்றும் பொழுது தீர்க்கதரிசனம் என்ன பண்ணும்? அவங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் தீர்க்க சொல்லும். உங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கை இருந்த லக்கை நம்ம என்ன பண்ணோம்? சரியாய் கோல் பண்ண முடியும். ஆமா, இது வரைக்கும் அந்த பரிசுத்தாவை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய கேளுங்க. ஏசப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு என் மேல ஊற்றுங்க, என் குடும்பத்து மேல ஊற்றுங்க, என் பிள்ளை மேல ஊற்றுங்க, என் கணவர் மேல ஊற்றுங்க, என் மனைவி மேல ஊற்றுங்கப்பா, பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பலன் அடைவீங்க. இந்த பூமியில சத்துரு பயங்கரமான கலைகளை விதைக்கிறான், பயங்கரமான குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த பரிசுத்த ஆவியா இருந்தாரா உங்களை சரியா கைட் பண்ணி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதான் எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:17 சொல்லுது பாருங்க. கடைசி நாட்கள் மாமிசமான யாவரும் மேல் ஆவியை ஊற்றுவே. அந்த ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம என்ன பண்ண? நம்ம தப்பு செய்யும்போது உணர்த்துவார். நீ பண்ற தப்பு. அவன் மனசு என்ன பண்ணும்? அதை உணர்த்திக்கிட்டே இருக்கான். நீ பண்ணாத, இதை செய்யாத, அப்ப பேச, இதை கொடு, அதை கொடுக்காத, அவன் இப்படி இப்படி நடக்காத, அதை பண்ணு, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவினா தேவன் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிற தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவர்
ஆமே, பேதுருக்குள்ள அதுக்கு முன்னாடி பயந்துகிட்டு இருந்தான். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த பொழுது அவன் என்ன பண்றான்? எழுந்து நின்று என்ன பண்றான்? நீங்கள் கொலை செய்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அவர் உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் என்று என்ன பண்றான்? அவன் திடகார்த்தமா எழுந்து ஆமே பேதுரு பிரசங்கம் பொழுது 3000 பேர் நம்ம ரட்சிக்கப்படுறாங்க. இன்னைக்கு அருமையான தேவைப்பட உங்க பேச்சுல ஒரு மாற்றம் உண்டாகும். எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது உங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? ஆமே, ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாக, சந்தோஷமுள்ள வாழ்க்கையாக, எந்த போராட்டத்தையும் எதுலையும் நீ ஜெயிக்க ஆமே கர்த்தர் பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்துவார். பரிசுத்த என்ன பண்ணுவாரா? உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். பேதுருவை பலப்படுத்தின ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் நிச்சயமாய் பலப்படுத்தி உங்களை ஆஸ்வதிப்பார். அதை உங்களை ஆஸ்வதிப்பார். பரிசுத்தம் கிருபையில் இந்த தகப்பனே எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாங்களை ஊற்றிகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.